உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம இஸ்ரேல் ஈரான் வார் இப்போ அவசியமா? மக்கள்லாம் என்ன செய்வாங்க? அடுத்த வேளை உணவு என்னதுன்னா கிடைக்காது. ஸோ இது அடுத்த வேளை உணவு கிடைக்காது. அப்புறம் ஒரு போரால் எந்த சூழ்நிலையும் முடிவு கட்ட முடியாது. ஒரு போர் எல்லாத்தையும் சிதைக்கும். 2 நாடுக்கும் சரி, இஸ்ரேல் ஈரான், ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இந்த போர்னால் என்ன, எல்லா நாடுகளும் ஒன்றோடு ஒன்று சிதைக்கப்படுறாங்கல்ல. மக்கள் என்ன பண்ணுவாங்க? உலக மக்கள் தொகை 823 கோடி இருக்குது. நீங்கள் பெசாட்டி மிசைல்ஸ், பேலஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சாதாரண பாலஸ்தீனில் பஞ்சமாக இருக்குது. மக்களுக்கு உணவு இல்லை, பஞ்சமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? உணவு பஞ்சமாக இருக்குது. ஒரு வேளை சாப்பாடு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடும் உடையும் இருந்தால் போதும். ஒரு மனுஷன் எப்படியாவது வாழ்ந்துருவான். அது 3 வேளை சாப்பாடு கூட கிடைக்கலைன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாலஸ்தீன் மக்கள். இது யாருமே பேச மாட்டாங்க. இஸ்ரேல் ஈரான் வார் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போகிறது? அணுகுண்டை தடை பண்ணுங்க. தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக அணுகுண்டு இருக்குது. 12,500 அணுகுண்டு இருக்குது. அணுகுண்டையும் என்னதை தடை பண்ணுங்க. உயிர் வாழ்க்கை மக்கள் தான் தேவை. சரி, இப்போ உலகத்தில் மக்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் உலகத்தில் மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டா என்ன நடக்கும்? நம்ம வளர்க்குற கால்நடைகள் எதுக்குமே உணவு வைக்க முடியாது. நியூக்ளியர் பவர் ரேடியேஷன்னால எல்லா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் வெடிக்கும். அப்போ ஸோ எல்லா உயிரினங்களும் ரொம்ப முக்கியம். மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி தான் சிங்கம், புலி, கரடி எல்லாமே. சிங்கம், புலி, கரடி எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஜீவராசிகள் அதுக்கெல்லாம் நம்மள மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது. சிங்கம், புலி, கரடிலாம் அதுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேட்டையாடிட்டு அப்புறம் இந்த ஏதாவது உடலுறவு இந்த பண்ணிவிட்டு அது இருக்குது. ஆனால் நம்ம மனுஷங்க இவ்வளோ பெரிய இதாக இருந்துட்டு இன்னும் பேலஸ்டிக் மிசைலோட தாக்குதல். 2 நாட்டிலையும் தப்பு இருந்தால் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் அந்த போரை முடிவு கொண்டு வந்துருங்க. 823 நான் உங்கள் டாக்டர் பி. தெய்வநாயகம் பேசுகிறேன். 823 கோடி மக்களும் உயிருக்கும் ரொம்ப முக்கியம். அணுகுண்டு வேண்டாம். நியூக்ளியர் வெப்பனை தடை செய்யுங்க. அணுகுண்டு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு ரீசெண்டாக நேற்று பார்த்தா ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வார்கெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அணுகுண்டு தேவை தான், அணுகுண்டு தேவையில்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு, ஒரு நாட்டுக்கு ப்ரொடக்ஷன் தேவை. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இப்போ அணுகுண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் தடை செய்யணும். எல்லாத்தையும் என்னதுன்னா நிறுத்தி வச்சுக்கணும். ஸோ இதை சுமார் இந்த போர்னால ஈரான் மக்களுக்கும் பெருஞ்சேதம், இஸ்ரேல் மக்களுக்கும் பெருஞ்சேதம். உலக மக்கள் உக்ரைன் பாவம் சல்லியாக நொறுங்கிட்டு ரஷ்யாவும் பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் பாலஸ்தீன் மக்கள் ரொம்ப அதிகமாக பாவம். அவங்க இப்போ ரொம்ப ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கை இழந்து, கால் இழந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். கையிழந்து, கால் இழந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்னதுன்னா தடை பண்ணால் தான் எல்லாம் முடியும். ஓகே. ஸோ பாலஸ்தீன் மக்களுக்கும் உணவு கிடைக்கணும், இஸ்ரேல் மக்களும் நல்லா வாழணும், ஈரான் மக்களும் நல்லா வாழணும், ரஷ்யா மக்களும், உக்ரைன் மக்களும், உலகத்தில் இருக்க 195 நாடுகளும் நல்லா வாழணும், நிம்மதியாக இருக்கணும். அதுக்கு தான் வாழ்கிறோம். ஓகே. நான் டாக்டர் பி. தெய்வநாயகம். தேங்க்யூ வெரி மச்.